ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது ரோஜா செடியில் நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கு நம்ம உருளைக்கிழங்கு தோல் எப்படி யூஸ் பண்ணலாம், லிக்விட் ஃபெர்டிலைசர் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், அடினியம் பிளான்ட்டில் மொட்டு வந்திருக்குன்னு சொல்லியிருக்கேன். அடினியம் பிளான்ட்டில் இப்போ பூ பூத்துருச்சு பாருங்கள், அழகாக பூ பூத்துருக்கு. எல்லா பக்கமும் மொட்டு வருது. இப்போ தான் நிறைய பிரான்ச்சஸ் வரணுன்னா கட் பண்ணி விடணும் நீங்கள், அப்போ தான் நிறைய பூக்கள் பூக்கும். இப்போ ரோஜா செடியில் நிறைய பூக்கள் பூக்கணுன்னா ஏற்கனவே நம்ம வீடியோவில் வந்து வாழைப்பழம் தோல்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். வாழைப்பழம் தோலை போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா நடுவில் வந்து உருளைக்கிழங்கு தோல் வந்து யூஸ் பண்ணணும். உருளைக்கிழங்கு தோல் எப்படி யூஸ் பண்ணுறதுனாக்கா, நீங்கள் உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது அந்த தண்ணி கூட நீங்கள் அந்த உருளைக்கிழங்கு தோல் உரிச்சோன்னு அதை நீங்கள் தண்ணியில் போட்டு பிழிஞ்சிட்டு பாட்டுக்குள்ளே போட்டுடணும். ரோஜா செடிக்கு பாருங்கள், உருளைக்கிழங்கு வந்து நம்ம வேக வச்சோடனே அந்த தோலெல்லாம் உரிச்சிடுவோம். அது வந்து ரோஜா செடிக்கு போடணும். எதுக்கு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு தோல்னா நிறைய பூக்கள் பூக்கும். லைட்டாக நம்ம உருளைக்கிழங்கு உரிக்கும் போதே இந்த லைட்டாக வந்துடும் உருளைக்கிழங்கு, அது பரவாயில்ல, நம்மளுக்கு போட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு தனியாக பிரித்து எடுக்கும்போது, தோல் எடுக்கும்போது அந்த தோலெல்லாம் எடுத்தோடனே தண்ணி இருக்கும். அந்த தண்ணி நீங்கள் வந்து எடுத்து வச்சிடணும், அன்றைக்கே ஊற்றாமல். ஏன்னா இப்போ வந்து மழை வருது, அதுக்காக நான் வாட்டர் பாட்டிலில் ஊற்றி வச்சிடணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக நீங்கள் வந்து வெள்ளை கட்டி போட்டுடணும். இப்போ வந்து இந்த உருளைக்கிழங்கு தோல் நம்ம மண்ணுக்குள்ளே போட்டுட்டு அந்த உருளைக்கிழங்கு தண்ணி வந்து நம்ம பாருங்கள் வாட்டர் பாட்டிலில் நான் ஊற்றி வச்சுட்டேன். இப்போவே யூஸ் பண்ண போகிறது இல்லை, மழை இல்லாத சமயங்களில் நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ தான் மழை பெஞ்சுது, நிறைய தண்ணி இருக்கும், அதுக்காக நம்ம லிக்விடாக வந்து கொடுக்கக்கூடாது. இப்போ இதை எப்படி பத்திரப்படுத்துறதுனாக்கா, நீங்கள் வந்து ஃபர்மெண்ட் பண்ணிக்கலாம் எடுத்து வச்சுருந்து. எப்படின்னா, உருளைக்கிழங்கு தோல் தண்ணியில் வந்து கொஞ்சமாக வெல்லம் போட்டு நீங்கள் வச்சிடணும். அதாவது ஒரு 2 ஸ்பூனோ 1 ஸ்பூனோ வெல்லம் கலந்துட்டு பவுட்ரு, நீங்கள் வெல்லம் பவுட்ரு வந்து போட்டிங்கன்னா அதை அப்படியே கரைஞ்சிட்டு, ஒரு மழை இல்லாத சமயங்களில் 10 days ஆனாலும் பரவாயில்ல, கொஞ்சமாக வேப்ப இலையோ இல்லை வேப்ப முன்னாக்கா அப்படி கலந்து வச்சுட்டு கூட நீங்கள் ரோஜா செடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வேப்ப முன்னாக்கு எதுக்கு இதில் போட சொல்கிறேன்னா, வெல்லம் கலந்துட்டு சப்போஸ் லேட் ஆகிடுச்சு ஊற்றன்னா புழு வராமல் இருக்கும், அதுக்காக நான் சொல்கிறது. இப்போது இந்த உருளைக்கிழங்கு தோல் வந்து லைட்டாக மண்ணுக்குள்ளே வைக்கணும். ஏன்னா நம்மளுக்கு இந்த அளவுக்கு நம்ம கிச்சன்லேயே வர வேஸ்ட்லேயே நம்ம ரோஜா செடி நல்லா வளர்க்கலாம். கடைக்கு போய் வாங்கிட்டு அப்படியெல்லாம் இல்லாமல் பாருங்கள், உருளைக்கிழங்கு தோல் வச்சோம், அடுத்தது நீங்கள் வெங்காயத்தோலெல்லாம் இருக்கும், அந்த மாதிரி மாற்றி வச்சுக்கிட்டே இருக்கணும். சூப்பராக செடி வளரும். கூட வந்து வேப்ப இலை அப்பப்போ போடணும். இப்போ பாருங்கள், தண்ணி இருக்குது அதிகமாக இதுக்குள்ளே பாட்டுக்குள்ளே. ரோஜா செடிக்கு வந்து நிறைய அதுக்குன்னு தண்ணி ஊற்றக்கூடாது. ஏன்னா தண்ணி இருக்கும்போது நம்ம தண்ணி விடக்கூடாது. சப்போஸ் நீங்கள் மழை இல்லாத இடத்துல அந்த மாதிரி இடம் பார்த்து வச்சுருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் தண்ணி ஊற்றணும். இப்போ நான் தண்ணியெலாம் ஊற்றலை, அந்த உருளைக்கிழங்கு தோல் மட்டுமே போட்டிருக்கேன். பொட்டேட்டோ பீல்ஸ் போடும்போது நல்லா பூக்கள் பூக்கும். பாருங்கள், சாமந்தி செடி எப்படி வளருது வாட்டர் பாட்டிலில். இப்போ இது போல் வாட்டர் பாட்டிலெலாம் நீங்கள் தொட்டி தான் மாடியில் வச்சுக்க முடியும். இந்த மாதிரி சின்ன பாட்டிலெல்லாம் வந்து நீங்கள் மழை விழாத இடத்துல கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி சமயத்தில் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி உருளைக்கிழங்கு தோல் தண்ணியெல்லாம் கூட நீங்கள் ஊற்றலாம். இப்போ இந்த மொட்டெல்லாம் இப்போ தான் வளருது. சில மொட்டுங்கள்லாம் சரியாக இருக்காது. இந்த மாதிரி மொட்டு கொஞ்சம் பிளாக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் சப்போஸ் மொட்டு பிளாக்காக ஆகுதுன்னாக்கா கத்தாழையும், அதாவது கொஞ்சமாக கத்தாழை, கற்பூரவள்ளி, இந்த 2 இதுவும் சேர்த்து நீங்கள் தண்ணியில் ஊற வச்சுட்டு ஸ்ப்ரே பண்ணலாம். மிக்ஸி கப்பில் 2மே அரைச்சிட்டு தண்ணி கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதாவது ரொம்ப லைட்டாக கொஞ்சமாக கலந்துக்கணும். 2 கிளாஸ்க்கு 1 ஸ்பூன் வந்து விழுது சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஸ்ப்ரே பண்ணணும் செடி ஃபுல்லாக. அப்போ இந்த பிளாக்கெல்லாம் போய்டும், நல்ல பூக்கள் பூக்கும். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.